கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஜோயே ஜீவன் என்கிற தலைப்பில் வேதாகம கல்லூரி சோசியல் மீடியா மூலமாக நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். ஏற்கனவே ஏராளம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை ஃபேஸ்புக், யூடியூப் பதிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது இந்த வேதாகம கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து சத்தியங்களை அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள். இது காலம் கடைசி காலமாயிருக்கிறது. பலவிதமான உபதேசங்களும் பாரம்பரியங்களும் ஊறி கிடைக்கிற சபை உபதேசங்களிலே சரியான சத்தியம், இயேசு போதித்த போதனைகள், அந்த போதனையின் அடிப்படையிலே, இயேசுனுடைய சுபாவத்தின் அடிப்படையிலே, தெய்வீக தன்மையின் அடிப்படையிலே, பிதாவினுடைய தெய்வீகத்தன்மை, குமாரனாகிய இயேசுனுடைய தெய்வீகத்தன்மை, ஆவியானுடைய தெய்வீகத்தன்மை, முற்றிலும் கிறிஸ்துவின் குண சுபாவத்தின் அடிப்படையிலே ஜீவ வார்த்தைகளை, ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த வேதாகம சத்தியத்தை தியானித்து இந்த கடைசி நாளின் எழுப்பிலே ஒரு பெரிய எழுப்பிலை கொண்டு வருவோம். ஏற்கனவே நான் இந்த ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை ஏராளம் பதிவு செய்திருக்கிறேன். துளசிராமன் தாமஸ் என்று நீங்கள் சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். எங்கும் கேட்டிராத விலையேற பெற்ற சத்தியங்கள். நீங்கள் உண்டால் என் செய்திகளை கேட்டு பாருங்கள். எந்த வேதாகம கல்லூரியிலும் கேட்டிராத, எங்கும் கேட்டிராத விலையேற பெற்ற சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒருவரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத வேதாகம சத்தியங்கள். காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவின் வார்த்தைகளை, கிறிஸ்துவின் போதனைகளை அப்படியே போதிப்பதுதான் சரியான உபதேசம். ஆனபடியால் உங்களுக்கு இந்த வேதாகம கல்லூரியில் சேர்ந்து இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு அனுப்பி வையுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. இல்லை, இந்த நம்பருக்கு தொலைபேசி என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் வேதாகம சத்தியத்தை சரியாய் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் ஊழியம் செய்து தேசத்திலே, உலகத்தில் பெரும் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவோம். அல்லேலூயா. ஆமாம், இது எழுப்புதலின் காலம். ஒரு மனுஷன் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வர வேண்டுமானால் அவன் கிறிஸ்துவை பரிபூர்ணமாக தன் அகத்தை கொண்டவனாக, கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துகிறவனாக, அதில் உறுதியாக அசையாமல் நிலைத்திருக்கிறவனாக இருந்தால் ஒழிய எழுப்புதலை கொண்டு வர முடியாது. ஜெபத்தினாலோ உபவாசத்தினாலோ மாம்சீக முயற்சியினாலோ ஒரு எழுப்புதலை நாம் கொண்டு வருவோம். அந்த ஜெபம் செய்கிறவன், அந்த உபவாசம் பண்ணுகிறவன், அந்த தேவனுடைய செய்தியை பிரசங்கிக்கிறவன் கிறிஸ்துவை போலவே மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய ஜெபமும் உபவாசமும் அவனுடைய செய்தியும் வல்லமையான எழுப்புதலை கொண்டு வரும். ஆனால் என்னுடைய செய்தியின் சாரம்சம் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை 100% எப்படி உலகத்துக்கும் தேவனுக்கும் வெளிப்படுத்துவது என்பதே. இந்த வேதாகம ஜோயே ஜீவன் வேதாகம கல்லூரியிலே, இன்டர்நெட் வேதாகம கல்லூரியிலே சேர்ந்து நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம், உங்கள் ஊழியம் மிகுந்த பிரகாசம் அடையும். கேரண்டியாக சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆனபடியால் நீங்கள் இதை இணைய விரும்பினால் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை என்னுடைய மெசேஜில் அனுப்பிச்சி விடுங்கள். தொலைபேசி மூலமாக தெரியப்படுத்துங்கள். நாம் இணைந்து இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். இதிலே இயேசுவின் அற்புதங்கள், 44 அற்புதங்கள், இயேசு செய்த அற்புதங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே இயேசு செய்த
அற்புதங்கள் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லா அற்புதங்களையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு எந்த அடிப்படையிலே அற்புதத்தை செய்தார்? அந்த அற்புதம் இயேசு மாத்திரம்தான் செய்ய முடியுமா? நாம் செய்ய முடியாதா? என்றைக்கோ ஒரு அற்புதத்தை செய்தார், அதையே நாம் பேசிக்கொண்டிருப்பதா? அது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமா? அது எப்படி நாம் அந்த அற்புதத்தை செயல்படுத்துவது என்பதையெல்லாம் மிக கருத்தாக நாம் படிக்க போகிறோம். ஆனால் அன்பாவிலே உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக கூட இருக்கலாம். இந்த ஜோயே ஜீவன் வேதாகம கல்லூரியிலே சேர்ந்து இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியம், உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், கேரண்டி. ஆனபடியால் முதலாவது செய்தியை கேளுங்கள். உங்களுக்கு பிடித்தம் இருந்தால், உங்கள் வாழ்க்கையிலே அது மறுரூபத்தை கொண்டு வந்தால், நீங்கள் இந்த வேதாகம கல்லூரியிலே இணைந்து படிக்கலாம். இலவசம். உங்களால் முடிந்த காணிக்கைகள் கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம். இது தேவனுடைய ராஜ்யம். ஆனால் பிரதான நோக்கம் என்னவென்றால், கடைசி நாளின் எழுப்பிலே நாம் பங்கு பெற கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை 100% நாம் தன்னகத்தை கொண்டவர்களாக, அதன் அடிப்படையிலே பிசாசுகளை துரைத்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே சாபிக்கிறவர்களாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முதலாவது நம்ம குடும்பத்தில் எருசலேம், யூதா, சமர், பூமி கடைசி பந்தும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த வேதாகம கல்லூரியுடைய பிரதான நோக்கம். இன்றைக்கு முதலாவது அற்புதம், தண்ணீர் திராட்சரசமாக மாறுதல். தண்ணீர் திராட்சரசமாக மாறுதல் இயேசு செய்த முதலாம் அற்புதம். அன்பாவிலே, தண்ணீர் திராட்சரசமாக மாறுதல். இந்த அற்புதத்தை இயேசு நிகழ்த்தி காட்டினார். ஒரு பாவி பரிசுத்தவானாக மாற்றப்படுதல். நான் மேலோட்டமாக இதனுடைய டீட்டெயில்ஸ், இந்த விளக்கங்களை நான் சொல்லிட்டே வரேன், நல்ல கவனிங்க. தண்ணீர் திராட்சரசமாக மாறுதல். இது எழுத்தின்படி கான்செப்ட் என்னன்னா, ஒரு திருமண வீட்டுக்கு போகிறார். அந்த யூதர்கள் திருமணத்திலே திராட்சரசம் கொடுப்பது அவர்களுடைய பாரம்பரியம், வழக்கம். அந்த திருமண வீட்டிலே பாதி திருமண பந்தியிலே திராட்சரசம் குறைப்பட்டு போய்விட்டது. அந்த திருமணத்துக்கு இயேசுவை அழைத்திருந்தார்கள். இயேசுவின் தாயும் சீசர்களும் வந்திருந்தார்கள். திடீரென்று திராட்சரசம் குறைப்பட்ட உடனே என்ன செய்வது என்று திகைக்கிறார்கள். இயேசுவின் தாய் மரியாளுக்கு இந்த செய்தி வருகிறது. உடனே அந்த இயேசுவின் தாய் மரியாள் அதை இயேசுவினிடத்தில் சொல்லுகிறாள். பிறகு இயேசுவின் தாய் மரியாள் அந்த வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார். அந்த இடத்திலே கச்சாரியிலே தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை அப்படியே திராட்சரசமாய் மாற்றி விடுகிறார். இது ஒரு அற்புதம். இதுதான் சம்பவம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அன்பானவர்களே, இயேசு எதையுமே மாற்றக்கூடியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, உலகத்திலே மாற்றக்கூடியது ஏராளம் இருக்கிறது. முழு உலகமே மாற்றப்பட வேண்டும், தெரியுமா உங்களுக்கு? இயேசு இந்த உலகத்தில் வந்த அநேக பிரதான நோக்கங்களிலே ஒரு பிரதான நோக்கம் என்னவென்றால், மாற்றப்பட வேண்டும். இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். ஆனபடியால் நீங்கள் யாரை சந்தித்தாலும், எவரை சந்தித்தாலும், எந்த சூழ்நிலையையும் நீங்கள் மாற்ற அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாற்றம் உண்டாக்க தெரியவில்லை என்றால் நீங்கள் இருக்கிற நிலையிலேயே இருப்பீர்கள். ஆனால் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். குறைவை நிறைவை கொடுத்தார். அங்கே அவமானம் வந்துவிட்டது. திருமண வீட்டில் பாதி பந்தியில் திராட்சரசம் இல்லாது யூத சமுதாயத்தில் வாழ்நாளெல்லாம் சபிப்பாங்களாம்.
திராட்சரசம் குறைவுபட்ட வீடுன்னு மாப்பிள்ளை விட்டாரு. அதனால அங்க ஒரு பெரிய அவமானத்தை மாற்றுகிறார், வெக்கத்தை நீக்குகிறார். அதாவது சூழ்நிலையை மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானே, ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீயோ நானோ சூழ்நிலையை மாற்ற தெரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீராய் இருக்க வேண்டிய காரியத்தை திராட்சரசமாய் மகிமையாய் மாற்ற தெரிந்து கொள்ள வேண்டும். குறைவுகளை நிறைவாக்க தெரிந்திருக்க வேண்டும். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற தெரிந்திருக்க வேண்டும். தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்ற தெரிந்திருக்க வேண்டும். மரணத்தை உடித்தெய்தலாய் மாற்ற தெரிந்திருக்க வேண்டும். வியாதியை சுகமளித்தலாய் மாற்ற தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் தெரிந்தால்தான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தம். வருஷ கணக்கில் மாச கணக்கில் சபைகளை சென்று ஜபங்களாக பண்ணி இன்னும் எந்த ஒரு மாற்றம் அடையவில்லை என்றால் நாம் நின்று தன்னை பரிசோதனை செய்ய வேண்டும். ஏதாவது மாறி இருக்கிறதா? இத்தனை வருடங்களாக நான் சபைக்கு செல்லுகிறேன், இவ்வளவு நாட்களாக வேதத்தை படிக்கிறேன், இவ்வளவு நாட்களாக தசமபாவம் காணிக்கைகளை செலுத்தி கொண்டு வருகிறேன், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏதாவது மாற்றங்கள், மாபெரும் மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? இல்லை இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறேனா? இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். செலவு கணக்கை பார்க்க வேண்டும். இத்தனை வருடங்களாக இந்த சபைக்கு சென்று கொண்டிருக்கிறேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏதாவது நடந்திருக்கிறதா? இல்லை இருக்கிற மாதிரியே இருக்கிறேன், இல்லை இருக்கிற முன்பை காட்டும் நிலைமை மோசமாகி கொண்டு இருக்கிறதா? இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது எப்படி? நான் சொன்னேன், ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாற்றினார் இயேசு. ஒரு பாவி, அவனை பரிசுத்தவானாய் மாற்ற வேண்டும். பாவி என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? ஏதேன் தோட்டத்திலே முதல் மனுஷன் பாவம் செய்தான். தேவன் வேண்டாம் என்று விளக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை அவன் பறித்தான், புஷித்தான். அங்கே பாவம் செய்தான். ஏதேன் தோட்டத்திற்கு துரத்தப்பட்டான். அந்த ஆதாம் ஏவாளுக்குள் இருந்தான் நீயும் நானும் பிறந்து வந்திருக்கிறோம். முழு உலகத்தில் 800 கோடி பேர் ஆதாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். தேவ மகிமை இழந்து போதல், அதான் பாவத்தின் சம்பளம், மரணம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இது அப்படியே தேவ நீதியின் சம்பளம் உடித்தெய்தலாய் நீ மாற்ற தெரிந்திருக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். நம் ஒவ்வொரு மனுஷன் நெற்றியில நரகம், பாதாளம் எழுதப்பட்டிருக்கிறது. பாதாளத்துக்கு நேராய் செல்லுகிற ஒரு மனுஷனை அப்படியே பரலோகத்துக்கு நேராய் மாற்ற வேண்டும். அன்பாளே, ஏற்கனவே மனிதன் தேவ நீதியின் சம்பளம் உழித்தது தேவனோடு சஞ்சரிக்கிறவர் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கினார். அந்த பரிசுத்தமானாய் இருந்த அந்த ஆதாம் ஏவாளையும் எப்படி பாவியாய் பிசாசு மாற்றினான்? எப்படி மாற்றினான்? அது என்ன செயல்படுத்தினான் அந்த பிசாசு? பரிசுத்தமானதாங்க இருந்தான் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில். அவரு தேவன் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி அவனை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாகி ஜீவ விசுத்துக்கு அனுப்பிச்சு தேவனுடைய சாயலின்படி இருந்தான், பரிசுத்தமானா இருந்தான். அவனுக்கு விழாவில் அவனை ஒரு எலும்பை எடுத்து அதில் ஒரு பெண்ணை உண்டாக்கி இருவரையும் ஏதேன் தோட்டத்தில் பரிசுத்தவானும் பரிசுத்த வாட்டிகளாக தான் வைத்திருந்தாங்க. அந்த பரிசுத்தவானும் அந்த பரிசுத்த வாட்டியமாக அந்த ஆதாம் ஏவாள் எப்படி பாவியாக மாற்றப்பட்டார்கள்? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுவது எப்படி? அதான் தண்ணீர் திராட்சரசமாக மாற்றின முதல் அற்புதம். ஒரு சாதாரண தண்ணீரை திராட்சரசமா மாற்றணும். இயேசு பாவியையும் பரிசுத்தவானா மாற்றுறாரு, ஒரு சாதாரண தண்ணீரையும் திராட்சரசமா மாற்றுறாரு. இது எப்படிங்க முடியும்? எல்லாமே என்னுடைய போதனைகள்ல எல்லாமே மர்மமா இருக்காது, குழப்பமா இருக்காது, எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கும். ஆமா, பேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச்சைங்க ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். சரி, இப்போ ஒரு பாவி ஒரு பரிசுத்தவானா இருந்த அந்த ஆதாம் ஏவாளையும் எப்படி கொஞ்ச நேரத்துல பாவியாய் மாற்றினான் பிசாசு? ஒண்ணு இல்லைங்க, தேவன் விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பறித்து அதை புசிக்க சொன்னா அவங்க பறித்தாங்க, புசித்தாங்க. உடனே அந்த நன்மை தீமை அறியத்தக்க
அந்த ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள உள்ள போன உடனே பரிசுத்தமாக இருந்த அந்த ஆதாம் ஏவாளும் பாவியாக மாறிட்டாங்க. எவ்வளோ கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ மாற்றம் பாருங்க. புரிஞ்சுச்சா? இப்போ பாவியாய் மாறின அந்த ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் துரத்தப்பட்டான். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுடும். அங்கே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். திராட்சரசமா இருந்தாங்க. மகிமையா, திராட்சரசனா மகிமையா இருந்தாங்க. ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமா இருந்தது. அங்கே வியாதி இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே தரித்திரம் இல்லை, அங்கே கோர்ட்டு கேஸ் இல்லை, அங்கே சிறைச்சாலை இல்லை, அங்கே வட்டி கடை இல்லை, அங்கே சண்டை சாடி இல்லை, கொலை விபத்து ஆபத்து எதுவுமே இல்லை, கொள்ளை நோய் எதுவுமே இல்லை ஏதேன் தோட்டத்தில். ஏன்னா பரிசுத்தமாக இருந்தாங்க. ஏன்னா ஜீவ விருட்சத்தை கனியை புஷித்து ஜீவனுள்ள தேவனோடு கூட சஞ்சரித்திருந்தாங்க ஆதாம் ஏவாளும். அவ்வளோ பெரிய அந்த ஆதாம் ஏவாளை இந்த பிசாசு பல அந்த நன்மை தீமறியத்தக்க அந்த கனியை புஷிக்க வச்சு அப்படியே பாவியாயிட்டாங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எங்களுக்கு ஒன்னியோவான்ல பிசாசு சொல்ற வார்த்தை இன்னைக்கு கூட நீ கேட்டுக்கிட்டே இருந்தீனா நீ தண்ணீராவே தான் திராட்சரசமா மாற மாட்டேன். பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? நன்மை தீமை இந்த 2 வட்டத்தை தான் சொல்லுவான். அன்னைக்கு இன்னைக்கும் 2ஆம் வர்க்க வரைக்கும் அது அவனுடைய டாக்ஸஸ் நன்மை தீமை 2 வட்டம் தான் இருக்கும். அதுக்குள்ள நன்மைனா நன்மார்க்கங்கள், தீமைனா துன்மார்க்கங்கள். நன்மார்க்கம் தான் துன்மார்க்கம், தீமைனா ரவுடிஷம், நன்மைனா சன்மார்க்கம். அந்த அந்த 2க்குள்ள கண்களின் நிச்சயம் மாம்ச ஜீவனத்தின் பேர் உலகம், மாம்ச பிசாசு. மாம்சத்தின் வெளியரங்கமாக இருக்கிறன அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், கொலைகள், வெறிகள், பகைகள், பொறாமைகள், எரிச்சைகள். எங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. எப்படின்னு இறுதியில் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசி, காமவிகாரம், வன்கொன்னம், தூசணம், மதிகள். மார்க் 7 இயேசு சொல்றாரு வன்கொன்னம், தூசணம், பெருமையும் மதிகரும் புறப்பட்டு வருதான் அந்த இதயத்திலேருந்து. ஏன்னா அதான் அந்த கனி தான் சாப்பிட்டுருக்கிறான். அப்போ அப்படிப்பட்டவன் தீட்டுள்ளவன், இதயத்திலிருந்து தீட்டானது வருது. அவன் தண்ணீராக தான் இருப்பான். தண்ணீர்னா அற்பமானவன், விலையில்லாதவன், சபிக்கப்பட்டவன், குறைவுள்ளவன். அப்போ பாவம் செய்யும் போது அவன் தண்ணீரை போல மாறிவிடுகிறான், சாதாரணமானவனாய் மாறிவிடுகிறான். திராட்சரசம் என்பது பரிசுத்தவானை குறிக்கிறது. தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படி உண்டாக்கியிருந்தார் ஏதேன் தோட்டத்தில். அது திராட்சரசம். அங்கே பாவம் இல்லை, அன்பு. திராட்சரசம் தேவ அன்பு நிறைந்தவனாயிருந்தான், ஐஸ்வர்யம் நிறைந்தவனான், சமாதானம் இருந்தான், சந்தோஷம் இருந்தான், மகிமையும் மாட்சியும் மகத்துவம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுக்கு ஒப்பாக தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படியே உண்டாக ஆதாம் ஏவாள் தேவடைய குமார்த்திகளுமா இருந்தாங்க. பூமியை ஆண்டு கொள்கிற அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. அவ்வளோ பெரிய அந்த ஆதாம் ஏவாள் கொஞ்ச நேரத்தில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சு நன்மார்க்கம் துன்மார்க்கனா ஆயிடுச்சு. தன் நன்மையும் தேவை நல்லவன் கட்டவனா மாற்றி சாதாரண நிலை கொண்டு வந்துட்டாங்க. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறிப்புக்கும் முளைப்பிக்கான், நீ வேதனையோடு கூட பிள்ளை பெறுவ. கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஆச்சு பாருங்க. அதான் தண்ணீர் திராட்சரசமாக மாற்றுது. அப்போ திராட்சரசமாக இருந்த அந்த ஆதாம் ஏவாளை இந்த பிசாசு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட வச்சு அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். எதுவுமே மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் தான் செய்ய வைக்கிறான் பிசாசும். இயேசுவும் மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் செய்தான் தண்ணீரை திராட்சரசமாக அற்புதத்தை எந்த அற்புதத்தையும் இது நல்லா தெரியும். அற்புதத்தின் பிரின்சிபல் என்னன்னா மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் நீங்க வரணும். ஆமா, நம்ம 44 அற்புதங்களையும் 44 அற்புதங்கள் நம்ம தியானிக்க போறோம். நீங்க ஆச்சரியப்படி இந்த போதனையை கேட்கும்போது நீங்க மிகுந்த ஆச்சரியம் அடைவீர்கள். அற்புதத்தை எப்படி செய்தார், மர்மமே கிடையாது. எல்லாம் ஒவ்வொரு அற்புதமும் மர்மமாக்குது. அண்ட கசாயம் அக்கா கசாயம் இது எப்படி நடந்து திகைச்சு போறாங்க. 5 அப்போ 2 மீன் எப்படி 5000 பேருக்கு, இதெல்லாம் நம்ம தியானிக்க போறோம் ஒரு நாட்கள்ல. கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். அன்பார்களே, மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை என் தொலைபேசி நம்பருக்கு எஸ்எம்எஸ்ல கொடுங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம சேருவோம், இணைவோம். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. அப்போது எதுவுமே மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் செய்யும் போது தான் ஒரு அற்புதமே நடக்கும். இன்றைக்கு கிறிஸ்துவ சபைகளில் போதனைகளை மத்தியஸ்தம் என்ற ஒரு டாப்பிக்கை இதுவரை யாரும் டச் பண்ணல. அந்த மத்தியஸ்தத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது தான் ஒரு அற்புத மண்டலமே உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் எப்படி, ஏன்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்க வைச்சானே அந்த பிசாசு, அந்த ஆதாம் ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷித்த உடனே தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் அந்த சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் காட்ட ஆரம்பிக்க. நெகட்டிவ் மத்தியஸ்தம்னாக்கா முழு உலகத்தை கவர் பண்ணுறது, தேவனையும் டச் பண்ணுறது.
அப்ப தேவனுக்கு விரோதமா இருக்கிறான், தனக்கும் விரோதமா, முழு உலகத்துக்கு விரோதமா இருக்கிறான். அங்கதான் ஒரு காரியம் நடக்கும். அது தீமையான காரியமா இருந்தாலும் சரி, தெய்வீக காரியமா இருந்தாலும் சரி, பிசாசின் காரியமா இருந்தாலும் சரி, மத்தியஸ்தத்தின் அடிப்படையில தான் எந்த ஒரு காரியம் நடக்கும். இந்த தெளிவு எல்லாருக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா ஊழியக்காரர்களும் இருக்கணும். அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் போது அவன் தேவனுக்கும் விரோதி ஆயிட்டான், பாஞ்சன் ஆயிட்டான், தனக்கே அழிபன் ஆயிட்டான், முழு உலகத்துக்கும் அவன் அழிபன் ஆயிட்டான். அங்கதான் பிசாசு உள்ள போகுது. தண்ணீர், சாபம், பாவம், மரணம், வியாதி, வறுமை, இழப்புகள், போராட்டங்கள், மரணங்கள், கண்ணீர், வியாதி, வறுமை எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. அதனால அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியில நன்மார்க்கம் துன்மார்க்கம், உலகத்துல எல்லா மதங்களும் நன்மார்க்கங்களை போதிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சன்மார்க்கங்களை. அவங்களும் சொல்ல சன்மார்க்கம்னா என்னன்னாக்கா, பீடி குடிக்கக்கூடாது, பொடி போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, விபச்சாரம் கூட பண்ணக்கூடாது, சினிமா கூட பார்க்கக்கூடாது, லஞ்சம் எல்லாம் செய்வான். ஆனால் அது நன்மார்க்கங்கள். கூடவே தீமையும் கலந்து துன்மார்க்கம், ரவுடிஷம், பகைகள், கொலைகள், வெறுகள், கசப்புகள், போட்டிகள், பொறாமைகள், இந்த இப்படிப்பட்ட காரியங்களும் கலந்தவன் தான் மனுஷன். அதான் ஷாகவே ஷாவாய். அவன் அற்பமாயிடுவான். சாதாரண எவ்வளோ பெரிய படித்தாலும் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள். பாவம் என்ன சொன்ன, ஆதிபா நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்துல அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. இந்த ஆதியாவில் வெளிப்பத்தில் இருக்க எல்லா பிசாசி கிரியும் மாம்சத்தின் கிரியைகளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனிக்குள்ள வந்த பிசாசுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய கிரியைகள். அதில் அவிசுவாசம் இருக்குது, அவநம்பிக்கை இருக்குது, சந்தேகம், இருமணம், போட்டி, எல்லாமே அந்த மாம்சக்கு நன்மை தீமைன்ற 2 வட்டத்தில் தான் இருக்குது. அதை சாப்பிடும்போது ஷாகவே ஷாவாய். தேவனோடு சந்தரிச்சிருந்த திராட்சரசம் போல பரிசுத்தவானாக இருந்த அந்த ஆதாம் ஏவாளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசித்த உடனே பாவியாக மாற்றப்பட்டார்கள். பாருங்க, எப்படி திராட்சரசம் எப்படி தண்ணீரா மாறுது பாருங்க. பரிசுத்தவானாக இருந்த ஆதாமை எப்படி பாவியா மாறுறாங்க. எப்படி பாருனா, கம்பசோத்திரத்தில் என்னவோ ஏதோ கம்ப மர்மமா நினைக்கூடாது, எல்லாம் வெளிப்படையா பாருங்க. என்னுடைய போதனையே வெளிப்படையான போதனை தான், எதுவுமே மர்மம் கிடையாது. எப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்தார்னு எனக்கு தெரிஞ்சிட்டேன்னா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் இருக்க முடியும் பிரியமானே. அதனால இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக சத்தியத்தை செஞ்சீங்கன்னா அவங்கள அசைக்கவே முடியாது. உங்கள் பிள்ளைகள் கொடுத்து தைரியமாக இருக்கலாம். நீங்களும் நல்லா விசுவாசம் கான்ஃபிடன்ஸாக ஜபம் பண்ணலாம், உரிமையாக ஜபம் பண்ணலாம், உரிமையாக பிசாசு பண்ணலாம், உரிமையாக தேவடைய தூதர் பணிவிடையே நீங்கள் கேட்கலாம். அதனால் இந்த ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியத்தை பைபிள் காலேஜ், இன்டர்நெட் பைபிள் காலேஜில் சேருங்க. உங்கள் நம்பர்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு தொலைபேசி மூலமாக சொல்லுங்கள், இல்லைன்னா SMS மூலமாக அனுப்புங்க. நம்ம இணைவோம், கருத்தாக தியானிப்போம். 44 அற்புதங்களை இயேசு எப்படி செய்தார் என்கிற ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையே அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கும். இந்த கடைசி நாளில் மாபெரும் அற்புத அடையாளம் செய்கிற ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்போது ஜீவ விருஷத்தின் கனி, ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாகி ஜீவனுள்ள தேவனை தூதி, அவர் ஜீவனுள்ள தேவனோடு, அதான் பரிசுத்தவான், நீதிமான், ஐஸ்வர்யவான், சமாதானவான், மகிமைக்கான பரலோக ராஜ்யவானுக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஆதாம் ஏவாள் கொஞ்ச நேரத்திலே அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பிசாசு புசிக்க வச்சு அப்படியே பாவியாகிட்டான் பிசாசு. எப்படி இயேசு தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு. இங்க என்ன நடந்தது? திராட்சரசமா இருக்கிறான், தேவடைய சாயல் எப்படி, தேவடைய ரூபத்தை. இந்த திராட்சரசமா இருக்க வேண்டிய இந்த ஆதாம் ஏவாள இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புடிச்ச தண்ணி ஆயிட்டாங்க. தண்ணின்னா என்னங்க? அற்ப விலையானது. தண்ணி எங்க இருக்கான்? கால் கை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க தண்ணியை. திராட்சரசம் எங்க வச்சிருப்பாங்க? ராஜாக்களின் பந்தியில வச்சிருப்பாங்க, மகிமையான ஸ்தலத்துல விருந்துல வச்சிருப்பாங்க அந்த திராட்சை. அப்படியா இருந்தா அந்த ஆதாம் ஏவாளும் சாதாரண தண்ணியா மாற்றினான் பிசாசு. நன்மை தீமை அறியத்தக்கவனாய் மாற்றிவிட்டான். அன்பானுலே, இப்போ பாவியா இருந்த இந்த மனுஷனை தான் மீண்டுமா இயேசு திராட்சரசமா மாற்ற இந்த உலகத்துக்கு வந்தார். எப்படி வந்தாரு இயேசு? எதுக்கு இங்க வந்தாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசு என்ன சொன்ன? மத்தேயு யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா.
நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ண பணம் வந்த அந்த ஜீவன், அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஆதாம் ஏவாளின் சந்ததிய, நன்மை தீமை அறியத்தக்க சந்ததி தானே வானத்திலிருந்து எல்லாரும் பிறக்கிறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துருகுணத்தில் உருவானேன். இதுதாங்க மனுஷன். நீங்க பெத்த பிள்ளை தான், நீங்க கட்டின மனைவி தான், உங்க சொந்த பந்தம் தான், முழு உலகம் தான். 800 கோடி பேருக்கு ஆதாமுக்குள்ள பிறந்த வேதம் சொல்லுது. ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் மரிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் பிறகு உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி பிறந்தவனை சாகவே திருடவும் கொள்ளவும் அடிக்குமாறு வேணும். அந்த திருடனாகி பிசாசு தாயின் கருவுல உண்டாகிற அந்த குழந்தை முதல் கொண்டு அவன் பிறந்து வளர்ந்து வாலிபனாக படிச்சு வேலை ஸ்தலம் வாழ்நாள் முழுக்க பிசாசினால, போராட்டத்தால, வியாதியால, சாபத்தால, கடன் தொல்லையால, பலவிதமான இன்னல்களால, போராட்டத்தால் கண்டினியூஸ்ல பாதிக்கப்படலாம். பாருங்க, சின்ன குழந்தை கருவில் இருக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அபார்ஷன் பண்றாங்க பாருங்க, கருவிலேயே குறைக்கிறாங்க. அது என்னங்க பாவம் பண்ணிச்சு? வேதம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளுக்குள்ளே பிறக்கிறார்கள். அது ஆதாமிய நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்து இருக்கிறார்கள், நன்மார்க்கும் துன்மார்க்கங்களா இருக்கிறார்கள். அதிலே உருவாகிறான் மனுஷன் தாயின் கருவிலே. அதனால பிறக்கிறான். பாவம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு போனார். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். அதனால்தான் மனுஷன் தண்ணியாவே இருக்கிறான், சாதாரணமானவனா இருக்கிறான். ஒருவேளை சன்மார்க்கனா இருக்கலாம், ஆனா ஜீவ மார்க்கத்தை எந்த மனுஷன் இயேசு ஜீவ மார்க்கத்தில் யாரும் பிறக்கிறது கிடையாது. அது இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த இயேசுவை 100% கை கொள்ளும் போது தான் அவன் ஜீவ மார்க்கனாவே வாழ முடியும். அதை தான் இயேசு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாம் ஏவாள் இருந்த அந்த ஆதி நிலை, ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாகி ஜீவ விருட்சத்துகளை புசித்து ஜீவனுள்ள தேவனோடு இருந்த அந்த ஆதி நிலைக்கு கொண்டு போக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அது அவருக்கு பேர் ஜீவன். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு தண்ணி கிடையாது, சுய நீதி கிடையாது அவர்கிட்ட. நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது இயேசு. கண்களிச்சயமா ஜீவனத்திற்கு கொஞ்சம் கூட கிடையாது இயேசு கிட்ட. அவர் நன்மார்க்க துன்மார்க்கர் கிடையாது. இயேசு ஒரு ஜீவ மார்க்கர். அல்லேலூயா. பாருங்க, அப்படியே ஆப்போசிட் ஆள் தான் அந்த இயேசு. யாரையும் பகைக்க மாட்டார். யாரும் இவ்வளவு உலகத்தையே அன்பு கூறுவாரு. ஒரு மனுஷன் ஜீவனா மாறிட்டானாக்கா சலனப்பட மாட்டான். யார் எதிர்த்தாலும், யார் பகைச்சாலும், யார் கோபம், கசப்பு, வைராகியம், போட்டி, பொறாம, இந்த சில்லித்த கேவலமான சுபாவங்கள் எல்லாம் யாரும் அந்த மனுஷன் இருக்காது. இயேசு அப்படிப்பட்ட ஆளு. இயேசு பகைக்கிறாங்க, இயேசு சபிக்கிறாங்க, இயேசு நிந்திக்கிறாங்க, இயேசு கேவலமா பேசுறாங்க. இயேசு பாருங்க, அவர் யாரோ அவர் தான். ஆனால் தான் உலகத்தை ஜெயிக்கிறார், பிசாசை ஜெயிக்கிறார். அவர் திராட்சரசம். அவர் ஜீவ விருட்சத்துக்கனி. இந்த ஜீவ விருட்சத்துக்கனியில் இருக்கிறவன் தான் தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியும். ஆமா, இவனே அரைங்க தண்ணி மாதிரின்னு தண்ணியை திராட்சரசமா மாறும். இவன் ஜீவ விருட்ச கிறிஸ்துக்குள்ளே வர வேண்டும். அந்த கிறிஸ்துவ 100% தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாய் அவன் வெளிப்படுத்த வேண்டும். பிரதான கற்பனையை கை கொள்ளுகிறவனா இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், அந்த அற்புதத்துல பிரதானமான ஒண்ணு மத்தியஸ்தத்தின் அடிப்படையில பாவம் செய்யும் போது தேவனுக்கு தனக்கு உலகத்தையே விரோதமா பாரு. அதனால தான் ஒர்க் அவுட் ஆகுது. பாவம், சாபம், மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம், பிசாசு போராட்டம் உரிமையா உன் வாழ்க்கையில கிரியை செய்யுது. ஏன்னா மத்தியஸ்தத்தின் அடிப்படையில போற. பாவம் செய்யும் போது அது 3 பேரை பாதிக்குதுங்க. நீ எந்த பாவம்னா செய்ய, எந்த அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், கெட்ட வார்த்தை, வீண் வார்த்தை, ஏதோ ஒன்று மாம்ச சித்திகளை நீ இறங்கும் போதே அது 3 பேர் முதல்ல தேவனை பாதிக்கு, உன்ன முழு உலகத்தையே பாதிக்குது. உடனே பிசாசு அங்க சாபங்களை பாவம் மரணம் செய்யறான். அப்போ நீ தேவன் நீதிமான இயேசு ஜீவன மார்க்கத்துக்குள் வரும்போது அது தேவனையும் தனக்கு முழு உலகத்தையும் பாதிக்கிற ஒரு வெளிப்பாடு, ஒரு உணர்வு இருந்தால் தான் முழு உலகத்துக்கு நீ கிறிஸ்துவின் அன்பை காட்ட. அங்கதான் தண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே திராட்சரசமா மாறு. சூழ்நிலை மாறுகிறது, சாபங்கள் மறைகிறது, தரித்திரங்கள் மாறி, வியாதி மறைகிறது, தரித்திரம் ஐஸ்வர்யம் மாறுகிறது, அவமானம், மகிமை, வெக்கம், நிந்தையெல்லாம் ஒழிகிறது. இது ஒரு நாள் வாழ்நாள் முடிக்க முடியும். சரி, இன்றைக்கு இதோடு கூட முடிச்சுக்கொள்ளும், நேரம் கடந்து போச்சு. இப்போ அற்புதம் எந்த அடிப்படையில தண்ணீர் எப்படி திராட்சரசமா மாறுது ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, எப்படி தண்ணீர் எப்படி திராட்சரசமா மாறுது, இதே அற்புதத்தை இன்னொரு செய்தியில் கேட்க போறேன். கொஞ்ச நேரம் தான் அதில் பதிவு பண்ணுவேன். அதனால நீங்க இந்த ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம் கேளுங்க. பெரிய பெரிய ஊழியக்காரர்களா இருக்கலாம், சாதாரண ஊழியக்காரர்களா இருக்கலாம், சாதாரண விசுவாசியா இருக்கலாம், பாரபட்சம் இல்லாத சபை பாகுபாடு இல்லாம இந்த வேதாகம சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அழைக்கிறேன்.
என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு நீங்கள் சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். யூடியூப்பில் போயிட்டு லிவிங் ட்ரூஸ் மதுரையும் சர்ச் பண்ணாக்கா தாமஸ் சர்ச் பண்ணால் ஏராளம் செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் வாட்சிங்க. இந்த அடிப்படையில் தான் என்னுடைய எல்லா போதனைகள் இருக்கும். ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்தான், பாவத்தின் சம்பளமாய் அது கிறிஸ்துவுக்குள் ஜீவ மார்க்கத்தை மத்தியசமாய் பிரதான கற்பனை நிறைவேற்றும் போது அது ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த டார்கெட்டு இந்த வெளிப்பாட்டிலே தான் எல்லா உபதேசங்களும் நான் போய் கேட்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், தெளிவான போதனையாக இருக்கும். வேற எந்த கதையோ எந்த சாட்சிகளோ எதையுமே வேத வசனத்தில் தான் எல்லா போதனைகளும் இருக்கும். அதனால இந்த ஜோயே ஜீவன்னாக்கா ஜீவ வார்த்தைகள், இயேசு ஜீவ வார்த்தைகள் தான் போய். ஏன்னா நன்மை தீமறியத்தக்க உலகத்துக்கு ஜீவ மார்க்கத்தை கொண்டு வந்தார் இயேசு. 100 அதை தான் பூஜிச்சார். அதை தான் என்னுடைய போதனை. அதனால பயப்படாம கலங்காம இந்த ஜோயே ஜீவன் வேதாகம இன்டர்நெட் வேதாகம கல்லூரியில் சேருங்க. ஜீவ மார்க்கத்தை 100% கட்டிக்கொள்ளுங்க. கான்பிடன்ஸாக இருக்கலாம். பாவத்தின் சம்பளம் மனசு தேவ நீதி உயிர்த்தல் உங்களை சந்திக்கும். கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மனுஷனை ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வருவது தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல அவன் வாழ்க்கை மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாறிவிடும். இதுதான் இயேசு செய்த முதலாவது அற்புதத்தில் பார்க்கணும். தண்ணியை திராட்சரசமாக மாற்றனாக்கா அந்த திராட்சரசமாய் மாற்ற வேண்டிய ஒரு மனுஷன் ஜீவ மார்க்கனாக இருக்க வேண்டும். அந்த ஜீவமார் இயேசு சரீரத்தை தான் ஜீவம். அதை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கு ஆவியின்படி ஏற்றின்படி வாழ்நாள் முழுக்க வெளிப்படுத்துகிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா சாதாரண மனுஷன் அசாதாரணமான மனுஷனாய் மாறிவிடுவாய். எங்க தலைமை போதகர் பிரசங்கத்தில் சொல்வாரு, நீங்கள் அசாதாரணமானவர்களாக இருக்க. அந்த அசாதாரணமான ஜீவமான தேவநீதி உயிர் தேதலும் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்தணுங்க. அதாங்க அசாதாரண. ஜேசு வந்து அசாதாரணமான வேலையை செய்தார். நன்மை தீமை அறிய மேன் கைண்ட் ஆஃப் லைஃப். ஜீவமார்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவரகமான ஒரு வாழ்க்கை. அது ஒரு மலையினோடு எழுப்பிடிக்கிறதே கிடையாது. எல்லாம் தேவனா ஆஹான்னு என்ன இல்லைங்க. ஜீவமார்க்க ஜீவ வச்சு கனி பிடிச்சிங்க. ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் அப்படிதான் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜீவ உலகம் எல்லாம் ஜீவ வாக்குது. கிறிஸ்துக்குள் இயேசு அவனோட வாக்கு தத்துவம். இது வந்து ஜீவ உலகம். இது வந்து பரலோக ராஜ்யம். எப்போப்பா இந்த தாமஸ் ஜீவன் இல்லைன்னா நன்மை தீமறியத்தக்க மார்க்கம் உன்னை அறியாமலே காலம் நன்மார்க்க துன்மார்க்க உலகம். அது பூமி பாதாள ராஜ்யம். அது அங்கதான் தண்ணீர் திராட்சரசம் தண்ணீரை அவமானங்களை சந்திக்கிறோம், வெக்கங்களை சந்திக்கிறோம், போராட்டங்களை, வியாதிகளை, வறுமைகளை, தரித்திரம், பலவிதமான அசுத்தாவி போராட்டம் உரிமையாக வருவான். வாழ்க்கையே வீணாளா போயிடும். அப்படிப்பட்ட மனுஷன் ஜீவசர் இயேசுவே படி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ஜீவ சர்றன் ஜீவரத்தம் இயேசு அவனோட வாக்கு தத்தங்கள். அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை ஆவியின்படி மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் செய்யணும். உன் தேவனாகிய கத்திரிடத்தில் முயற்சித்தில் முழு ஆத்ம முயற்சியோடு அன்பு கூறு. அது கொப்பாகிற இரண்டாவது முன்னிறுத்தல் பிறனிடத்தில் அன்பு பிறன் அதான் மத்தியஸ்தம். இந்த அடிப்படையில் தான் நீ எந்த ஒரு அற்புத மண்டலமும் வேலை செய்யும். நீ முழு உலகத்தை கிறிஸ்து அன்பு எங்க பார்த்தாலும் பார்க்க, எங்க பார்த்தாலும் கசப்பு, தேவன் மேல அன்பு, இங்க ஊருக்கு 4 பேர் கசப்பு, ஒர்க் அவுட் ஆகும். அற்புதமே நடக்க வாய்நாள்ல. அற்புதங்களை செய்கிறது எப்படி? ஹவ் டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி. இதுதான் இந்த தலைப்புல 44 மத்திய மார்க் லூக்கா யோவான் 44 அற்புதங்களை செய்திருக்கிறார். கூடுகளை பார்வையடைக்கிறது, வியாதிச சொத்தம், மருத்துவர் உயிரோடு கடல் இதெல்லாம் அற்புதம்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி செய்தார், எந்த அடிப்படையில் அது ஒர்க் அவுட் ஆகுது, அது நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் நம்ம டீச்சிங். அதனால ஜோயே ஜீவன் வேதாகம இன்டர்நெட் வேதாகம கல்லூரியில் சேருங்க. நாம் தொடர்ந்து இதை தியானிப்போம். ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்கவனை ஜீவ விசுத்துக்கு அன்னைக்குள்ள கொண்டு வரது தான் மாபெரும் அற்புதம், ரட்சிப்பு. அது தேவநீதி உயிர்த்தவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு. அப்போ ஆதாமுக்குள் சாபங்களும் பாவங்களும் மனதிலும் பாதாளத்துக்கு வரும். கிறிஸ்துக்குள் தேவநீதி உயிர்த்தல் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் மகிமை கனம் நித்தியம் தேவன் தனக்கு முழுதும் நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துறான். இதுதான் மாபெரும் ரட்சிப்பு, ஆசீர்வாதம், அதிசயம், அற்புத அடையாளங்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னோடு தாராளமாய் தொடர்பு. என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. எஸ்எம்எஸ் பண்ணுங்க. உங்கள் நம்பர்களை வாட்ஸ்அப் நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணுங்க. நம்ம சேருவோம். அந்த செய்தியை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதை போல பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேற எதுவும் இருக்காது. ஏன்னா உங்களை ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரோம். பாதாளத்துக்கு போனோம், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறோம்.
தண்ணீராக இருக்கணும், திராட்சை ரசமாக மாறி சாதாரண காரியம் கிடையாது. இந்த ஊழியத்தில் நீங்கள் எழுந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்து கர்த்தாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அந்த கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். இயேசு ரத்தத்தை நாங்கள் பாடுவாதே. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஆவியின்படி வாழ்நாள் வெளிப்படுத்துகிற பாவுண்டுமான சீதளிக்கப்படட்டும். தண்ணீரை போட்டிருக்க அற்பமான சாதாரணமான ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கை, காட் கைண்ட் தேவரகமான வாழ்க்கை, கிறிஸ்துவை போல அந்த வாழ்க்கை அளவற்ற அன்பு. இயேசு சாப்பிட முழு உலகத்துக்கும் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கும் இயேசு அன்பு, சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனம், புகழ்ச்சி, இயேசு ஐஸ்வர்யத்தை பிதாவாகி தரும் ஆதாரம் முழு உலகத்துக்கும் கிருபைகள் ஆவியின்படி வாழ்நாள் கொடுக்க பாவுண்டுமான சிதறடிக்கப்பட சாதாரணமான நீங்கள் அசாதாரணமான வாழ்க்கையை மாற, சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற, தரித்திரங்கள் ஐஸ்வர்யமாக மாற, அவமான வெக்கம், மகிமை, கனம், புகழ்ச்சி, கீர்த்தியுமாய் மாற, பாதாளத்திலிருந்து நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க இதை உறுதியாக வாழ்நாள் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாழ்நாள் முழுக்க அதை கைக்குள்ள கிறிஸ்துக்குள்ளே இருக்க தண்ணீரை திராட்சசமாய் மாற்ற ஆண்டவர் போகிறவங்களெல்லாம் பிசாசு வலையில் அகப்பட்ட யாவரும் கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த பிரதான கற்பனையை கை கொள்ள அதில் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தாவே. இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறாங்க தாவே. இந்த ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியத்தில் கல்லூரியிலே இன்டர்நெட் வேதாகம கல்லூரியிலே சேர்ந்து இன்னும் மேன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறாங்க தாவே. இது அப்படியே செய்திருக்காய் என்ன சொல்லி இந்த செய்தி ஏராளம் பேருக்கு நீ பிரஸ்தாபப்படுத்தும்படி ஜெபிக்கிறாங்க தாவே. கடைசி நாள் இழைப்பில் பங்கு பெற்று மாபெரும் இழைப்பில் கொண்டு வர இந்த சத்தியங்களை, மேன்மையான சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறாங்க தாவே. இது அப்படியே செய்திருக்காய் நன்றி சொல்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபமும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, முழுவர் பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இந்த இன்டர்நெட் வேதாம கல்லூரியில் சேர்ந்து நீங்கள் மேலும் மேலும் இதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. உங்கள் நண்பர்கள், உறவினர், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. எளிமையான போதனை, தெளிவான போதனை, இன்னும் ஏராளம் கற்க உங்கள் கேட்கும்போதே நீங்கள் விடுதலை அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஆசைப்படுவார். மத்தியஸ்தத்தின் அடிப்படையிலே இந்த போதனை செய்யப்படுகிறபடினாலே, தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துகிறபடினாலே நீங்கள் கேட்கும்போதே நீங்கள் இளைப்பாறுதலை உணர முடியும். அசுத்தாவிகள் ஓடுவதை நீங்கள் பார்க்க முடியும். உலகத்து ஜனங்கள் தேவன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தாகம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அங்கேயே அற்புதம் நடந்துவிடும். ஆனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீர்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள் இதை அறிமுகப்படுத்துங்க. கடைசி கால இயேப்பில் நீங்கள் பயன்பெறணும். இந்த செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். தேவனுடைய ராஜ்யம் இன்னும் அதிகமான பேர்களுக்கு இன்னும் அதிக விசாரமாக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனவர்களே, உங்கள் காணிக்கை கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் bank name Indian Bank, account name or Tulasiraman, account number 5922075523, IFSC code ID IB 000B066, BB branch, Madurai. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது. ஏதேன் தோட்டத்தில் திராட்சரசமாய் இருந்த அந்த ஆதாமியாவாலை நன்மை தீமறியத்தக்க கனி புஷித்து பாவம் செய்வித்து அற்பமாய் தண்ணீராய் மாற்றிவிட்டான் பிசாசு. இப்போது நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனை இயேசு ஜீவ விருட்சத்துக்கனை புசித்து மீண்டுமாய் ஆதி நிலைக்கு கொண்டு செல்வதுதான் ரட்சிப்பு. அதுதான் மாபெரும் அற்புதம். அந்த ஜீவ மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தினால் ஆதாமுக்குள் நீ ஏந்த போன எல்லா கிறிஸ்துவுக்கும் எல்லா வாக்கு தத்துவங்கள் வாய்நாள் முழுக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த அடிப்படையிலே எல்லா அற்புதங்களையும் நாம் தியானிப்போம். தியானிக்க தியானிக்க உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாகும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 18/4/2020 அன்று மதுரை பட்டணத்தில் கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு,
உங்கள் பிள்ளைகளுக்கு தயவாய் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த வேதாகம் கல்லூரியை சேருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். மாபெரும் எழுப்புதலை நீங்கள் அடைவீர்கள். எதிர்காலத்தில் உங்கள் ஊழியத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.